இருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூனிவர்சிட்டி கிரவுண்டு. நம்ம காலேஜில் நிறைய பேர் ஜிம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த ஜிம் இது தான். ஸோ ஈவினிங் டைம் ஆஃப் த பெஸ்ட் பார்ட் டு இருக்கு. ஆல்ரெடி ஒரு கப்புள்ஸ் ஒருத்தர் உட்காந்துட்ருக்காங்க. சரி அவங்களுக்கு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டியோட கிளினிக் தான் இது. ப்ளூ ஹால், ரெட் ஹால். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெக்சர் ஹால். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜி பில்டிங்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைமடஸ். ஹலோ கைஸ், திஸ் இஸ் கணேஷ். எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து அப்ராடில் கிர்கிஸ்தான்ற கண்ட்ரியில் 4th year MBBS படிச்சுட்ருக்கேன். இந்த ஓ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் 4th year MBBS படிச்சுட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, உங்களோட காலேஜ் டூர் காமிங்க, இப்போ உங்கள் காலேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், இந்த மாதிரி நிறையா விஷயம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதை பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்காக வந்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூனிவர்சிட்டி கிரவுண்டு. ஸோ ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க நம்ம யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும். வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால், வாலிபால், பேட்மிண்டன், ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நடக்கும், அஃபிஷியலாகவே நடத்துவாங்க. ஆக்சுவலாக நம்ம காலேஜில் நிறைய பேர் ஜிம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த ஜிம் இது தான். ஸோ பார்த்துக்கோங்க. தாங்க நம்ம காலேஜில் ஒரு ரிவர் ஓடிட்டுருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான் ஆல்ரெடி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் அங்கங்கே ஜாலியாக உட்காந்துருப்பாங்க. இப்போலாம் பார்த்தாலே தெரியும். ஸோ ஈவினிங் டைம் ஆஃப் த பெஸ்ட் பார்ட் டு என்ஜாய். ஸோ கைஸ், தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலேஜோட கிரவுண்டு. ஸோ மேக்ஸிமம் ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் இங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ நிறையா பேர் இந்த ரிவருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு ரிவருமே ஓடிட்டுருக்கு. ஆல்ரெடி ஒரு கப்புள்ஸ் ஒருத்தர் உட்காந்துட்ருக்காங்க. சரி அவங்கள எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூனிவர்சிட்டி டூர் காமிங்க ப்ரோ, எங்கள் யூனிவர்சிட்டியில் என்னென்னலாம் இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக எல்லாமே சொல்லுங்கள் அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இருக்க போகுது. ஸோ எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள். நான் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூனிவர்சிட்டியில் எங்கெங்கே என்னென்ன கிளாஸஸ்லாம் நடக்கும், யூனிவர்சிட்டி பில்டிங்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது, ஸோ அது எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க போவோம். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோ யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சுட்டீங்க, ஓ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் யூனிவர்சிட்டிக்கான கிளினிக்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் ஏதாச்சும் இருக்கா ஸ்பெசிஃபிக்காக காலேஜ்குள்ளாரவே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டியோட கிளினிக் தான் இது. ஸோ நம்ம இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிளாஸஸ், ஒரு சில கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போடுவாங்க. லைக் எந்த மாதிரி கிளாஸ்னால் பார்த்திங்கன்னா லைக் கிளினிக்கல் மெடிசன், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸான கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிளினிக்ஸில் தான் போய்ட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்டில். ஸோ நானுமே ஃபஸ்ட் இயரில் இங்கே கிளாஸ்லாம் நிறையா அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் நிறையா இடத்துல என்னென்ன கிளாஸ்லாம் நடக்குன்றதை நான் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு IMF இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி. இந்த யூனிவர்சிட்டி உருவான ஃபஸ்ட் டைம்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் மட்டும்தான் இருக்குது. இந்த பில்டிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேட் பண்ணாங்க. ப்ளூ ஹால், ரெட் ஹால். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெக்சர் ஹால். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெக்சர் ஹால். ஸோ இந்த ப்ளூ ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர்ஸ்க்கான லெக்சர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நடக்கும். இந்த ரெட் ஹால் வந்து பார்த்திங்கன்னா சீனியர்ஸ்க்கான லெக்சர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நடக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4th year MBBS படிச்சுட்ருக்கேன். எனக்கான லெக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் ஹாலில் நடக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் நீங்கள் அட்மிஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான லெக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ ஹாலில் நடக்கும். ஸோ எல்லா லெக்சர்ஸுமே இங்கே தான் நடக்கும். அதுவும் இல்லாமலே ஒரு சில கிளாஸஸ் லைக் எந்த மாதிரி கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயோஃபிசிக்ஸ், மெடிக்கல் பயாலஜி, இந்த மாதிரி ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்லேயுமே நடக்கும். ஸோ எனக்கு சீனியர்ஸ்க்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இங்கே நடக்கும்னு பார்த்திங்கன்னா பேத்தோஅனாட்டமி, பேத்தோஃபிசியாலஜி, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நடக்கும். பயோகெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கில் நமக்கு கிளாஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மார்ஃபாலஜி பில்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா கிளாஸஸ் நடக்கும். லைக் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டாலஜி கிளாஸஸ்ஸு. லைக் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், மைக்ரோஸ்கோப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டாலஜி கிளாஸ்லாம் நடக்கும். ஸோ இந்த பில்டிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெஜாரிட்டியான கிளாஸஸ் லைக் அனாட்டமி, ஃபிசியாலஜி, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நடக்கும். இந்த பில்டிங் பேர் வந்து பார்த்திங்கன்னா மார்ஃபாலஜி பில்டிங்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டைமடஸ் டிஜிட்டல் மெடிக்கல் எஜுகேஷன் சிஸ்டம்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதோடய வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் இந்த இடத்துல நமக்கு என்னென்ன கிளாஸ்லாம் நடக்கும்னு பார்த்திங்கன்னா கைனகாலஜி, பீடியாட்ரிக்ஸ், இந்த மாதிரி கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடக்கும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு விர்ச்சுவல் ரியாலிட்டி லைக் விஆரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஷண்ட் எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஆரில் நம்மளால் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. நமக்கு மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நிறையா செலவுலாம் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதில் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அது மூலிமா நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயத்தெலாம் கற்றுக்க முடியும்.
ஸோ அதனால தான் வந்து டிஜிட்டல் மெடிக்கல் எஜுகேஷன் சிஸ்டம்னு சொல்லிட்டு நேம் வச்சுருக்காங்க. இந்த பில்டிங் பேர் வந்து பார்த்திங்கன்னா டைமெடஸ்.